தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசு மரித்த 3 மணி. ஆமென். 3 மணி ஜெபம். 9ஆம் மணி நேர ஜெபம். திருத்தூதர் பேதுரும் யோவானும் இறைவேண்டல் செய்யும் நேரமான பிற்பகல் 3 மணிக்கு கோவிலுக்கு சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3 மணி பரிசுத்த காரணம். சிலுவை நேரம். இயேசு உயிர் விட்டார். 9ஆம் மணி அளவில். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு இரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பலி நேரம். எலியா நெருப்பு. மாலை பலி நேரத்தில் நெருப்புக்காக, அனலாயிருப்பதற்காக, தூயாவின் அக்னி அபிஷேகத்தினால் இறங்குவதற்காக இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போமா? 3 மணி என்பது தரிசனத்தின் நேரம். கொர்நேலியு தூதர் உடைய தரிசனம் கிடைத்தது. பிற்பகல் 3 மணிக்கு தரிசனம் கிடைக்கும் பொழுது அங்கே வழிநடத்துதல் நடைபெறுகிறது. 3 மணி தரிசன நேரம். 3 மணி அற்புதமான நேரம், அற்புதங்களின் நேரம். ஊனமானவன் நடந்தான். 3 மணி ஜெப நேரம். திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எனவே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் உள்ள கண்கள், மனக்கண்கள் திறக்கட்டும். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. 3 மணி ஜெபம். சங்கீதம் 55:17 சொல்வதைப் போல மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் முறையிடுகிறேன். இயேசுவே, 3 மணிக்கு சிலுவையில் எனக்காக மரிச்சீங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை நோக்கி பார்ப்போம், உற்று பார்ப்போம். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. ஏசாயா 53:5 நம் குற்றங்களுக்காக காயப்படுத்தப்பட்டார். என் குற்றங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக, என் பாவங்களுக்காக, என்னுடைய கீழ்ப்படியாமைக்காக, உம்மை மறுதலித்த நேரங்களுக்காக ஆண்டவரே, நீர் காயப்படுத்தப்பட்டீர். உமது காயங்களினால் நாங்கள் குணமடைகிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. எபிரேயர் 4:16 சொல்வது போல உம்முடைய அருள் நாற்காலியை துணிவோடு அணுகிறோம் ஆண்டவரே. 1 யோவான் 1:9 சொல்வதைப் போல பாவ மன்னிப்புக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எபேசியர் 5:18 சொல்வதைப் போல ஆவியினால் நிரம்புவதற்காக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த நேரத்தில் மார்க்கு நற்செய்தி 11:24 படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 2:1 சொல்வதைப் போல எல்லா மனிதருக்காகவும் மன்றாடுங்கள். பேர் பேரா சொல்லி ஜெபிக்க இந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறோம். இயேசுவே இரட்சியும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நேரத்தில் எங்கள் குழுவில் உள்ள அருமை சகோதரி ஜாக்லின் உம்முடைய திருப்பாதம் சேர்ந்து விட்டார் என்பதை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் குழுவில் ஒரு பக்தியான ஒரு சகோதரி, ஜெபிக்கிற மகள் உமக்கு தெரியும். ஜாக்லின் அந்த அம்மாவை பிரிந்து வாழும் பிள்ளைகளை, கணவர், இணைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக எங்கள் குடும்பங்களில் மரித்து போன அநேகரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் மரண படுக்கையில் இருக்கிற இந்த நேரத்தில் இருக்கின்ற அநேக ஆத்மாக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3 மணி ஜெபிக்கிறவனுக்கு உடைய வாக்குத்தத்தம், எதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ என் விண்ணக தந்தை உங்களுக்கு தருவார் என்று நீ கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே. தானியேல் ஆகமம் 9:21 போல மாலை பலி நேரத்தில் கபிரியேல் வானதூதர் வந்தார் என்று சொல்லி உம்முடைய தூதர்களின் உதவி வேண்டும் ஆண்டவரே. திருத்தூதர் பணிகள் 10:31 சொல்வதைப் போல, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது
எனவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் நீர் வைத்திருக்கிறீரப்பா. சங்கீதம் 141:2 சொல்வதைப் போல, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்த எங்களுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு 3 மணிக்கு நீர் எங்களுக்கு தருகின்ற ஜெபம் இறை இரக்கத்தின் செய்தி. நீ நம்பிக்கைக்குரியவளாக இருப்பது பற்றி உனக்கு நன்றி கூறுகிறேன். உனக்கு சமாதானம். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். என் அன்பு குழந்தாய், இந்நாட்களில் எனது அன்பு நிறைந்த புன்னகையை நான் உனக்கு அளிக்கிறேன். அதனால் உன் சிலுவைகளை பற்றி நீ அதிகமாக துன்புறாமல் இருக்க முடியும். என் சிறிய ஆன்மாவே, என் கரத்தை பற்றிக்கொள். நானே உன்னை நாடி நடத்துபவளாக இருப்பேன். நானே உன்னை வழி நடத்துபவளாக இருப்பேன். எல்லா இடங்களிலும் நீ என்னை காண முயற்சி செய். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்பதை நீ மறந்து போகாதே. அதை நான் விரும்பவில்லை. நான் உனக்காக செய்பவற்றை நீ பரவசத்துடன் பார்க்க வேண்டி ஜெபி. என் அன்பு உன் வாழ்வின் பல காரியங்களை தலைகீழாக மாற்றிவிடும் என்பதை நீ அறிய வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஆனால் இதை பற்றி அதிர்ச்சி அடையாதே. ஒரு குடுவையின் மூடி திறக்கப்படுவதற்காக காத்திருப்பது போல இரு. மூடி திறக்கப்பட்டதும் அதனுள் இருப்பது வெளிவரும். உனக்கு புரிகிறதா? உன்னுடைய ஒவ்வொரு சிறிய பார்வையையும் கூட நான் என் இதயத்திற்குள் எடுத்து செல்கிறேன். சில சமயங்களில் நான் உன்னை பார்க்க மறந்து விடுகிறேன் என்று நினைக்கிறாய். நான் அதிக வேலையாய் இருப்பதாக நீ நினைத்து கொள்கிறாய். என் குழந்தாய், நான் உன் இதயத்திற்குள்ளேயே பார்க்கிறேன். நீ என் அன்பு குழந்தை அல்லவா? எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து. ஜெபம். அப்பா இயேசுவே, 9ஆம் மணி நேரத்திலே சிலுவையிலே தொங்கி எங்களை மீட்டீங்க. இந்த நேரத்தில் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். எங்களுடைய இந்த பலிப்பீடத்தில் ஒரு நெருப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. கொர்நேலியு மாதிரி எங்கள் ஜெபம் உம் சமூகம் போகட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் உடைய சமூகத்திலே உலகத்தில் எங்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:44 சொல்வதை போல 3 மணிக்கு வானம் திறக்கும். பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி இந்த 3 மணி நேரம் ஒரு நெருப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.
அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த நேரத்தில் எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாக எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் உடலையும் ஆன்மாவையும் சரீரத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மாலை வேளையில் பிற்பகல் 3 மணிக்கு எங்கள் ஜெப வேளை, எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. மாலை நாங்கள் ஏறெடுக்கும் 6:30 மணி அளவில் நடக்க இருக்கிற ஜெபங்களையும் தபங்களையும் ஆராதனைகளையும் இறை வார்த்தை வழிபாடுகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். முவேளை ஜெபம் காலை 5 மணி முதல் 7, மதியம் 3 மணி, மாலை 6:30 8 மணி வரைக்கும் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே ஜெபித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்து வந்து உம்முடைய பலிப்பீடம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எதை உண்டாலும் எதை குடித்தாலும் கிறிஸ்துவுடைய மாட்சிக்காக செய்வோம் என்ற சிந்தனையுடன் 3 மணி ஜெபம் ஆராதனை வேளை, எதையெல்லாம் கேட்போமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்துடன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன், ஆமேன்.